ஹாய்ங்க. ஹலோ அண்ட் வெல்கம் டு லக்ஷ்மி வந்தாச்சு யூடியூப் சேனல். இன்னைக்கு ஒரு சிம்பிளான ஒன் பாட் ரெசிபி தாங்க. அது லஞ்ச் பாக்ஸ் ரெசிபின்னு கூட சொல்லலாம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒயிட் சன்னா பிரியாணி. நம்ம சிக்கன் பிரியாணி எந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குமோ, கிட்டத்தட்ட அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த பிரியாணிங்க இது. அது செய்யறதுக்கு இன்னைக்கு நான் ஒரு குக்கரில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமா நல்லா ஒரு 1 1/2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். நெய் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நம்மளோட பட்டை மசாலா எல்லாமே நம்ம சேர்த்துக்கலாம். நல்லா அது பொரியட்டும். அது பொரிஞ்சதுக்கப்புறமா 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன். நான் வந்து ஒரு 4 பேருக்கு அளவு தாங்க நான் இப்போ சொல்கிறது. நல்லா 2 பெரிய வெங்காயமும் 2 பச்சை மிளகாவும் ஆட் பண்ணியிருக்கேன். பச்சை மிளகாய் வந்து கண்டிப்பாக ஆட் பண்ணுங்கள். மசாலாலாம் போடுறோம் அப்படின்றதுக்காக பச்சை மிளகாய் டேஸ்ட் ரொம்ப முக்கியங்க. கண்டிப்பா நம்ம பூண்டு ஆட் பண்ணணுங்க. பூண்டு வந்து நம்ம இஞ்சி பூண்டு விழுது சேர்க்க போறோம். அது இல்லாம முழு பூண்டு ஒரு 10லேருந்து 15 பல் முழு பூண்டு சேர்த்துருக்கேன். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். நல்லா சுருண்டு வதங்குற வரைக்கும் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா 2 நல்ல பழுத்த தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேங்க. நல்ல பழுத்த தக்காளியா இருக்கட்டும். சீக்கிரமா நமக்கு காலையில வேலை முடிஞ்சிரும் அப்பதான். நல்லா மேஷ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் லைட்டா சால்ட் போட்டு நம்ம வேக வச்சோம்னா கூட நல்லா மேஷ் ஆயிடும். இப்போ பார்த்தீங்கன்னா, அதில இருக்கக்கூடிய எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா, நல்லா 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை ஸ்மெல் போற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. அது நல்லா சுருண்டு வதங்கி வந்ததுக்கப்புறமா, நல்லா ஒரு கைப்பிடி ஃபுல்லா புதினாவும், கொத்தமல்லியும் நான் சேர்க்குறேன். கொத்தமல்லி வந்து கொஞ்சம் கூட இருக்கிற மாரி பார்த்துக்கோங்க. ஏன்னா புதினா மட்டும் சேர்த்தோம்னா ஒரு மாரி வாசனை வரும். ஸோ கொஞ்சம் கொத்தமல்லியும் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா நல்லா ஒரு 8 மணி நேரம் ஊற வச்சு, ஒரு 4லேருந்து 5 விசில் வச்சு மூக்கடலை வேக வச்சுருக்கேங்க ஒயிட் சன்னா. அது வந்து இதுக்கப்புறமா வந்து இதுவே நல்லா கொஞ்சம் வெந்திருக்குங்க. இதுக்கப்புறம் மேஷ் ஆகும்னு நினைக்காதீங்க. இந்த அளவுக்கு வெந்திருந்தா தான் சாதத்துக்கு கூட போடும்போது, சாப்பிடும்பொழுது இன்னும் கொஞ்சம் வெந்து சூப்பரா இருக்குங்க. பச்சையா இதிலேயே ஆட் பண்ணி வேக வச்சோம் அப்படின்னா நறுக்கு நறுக்குன்னு இருக்கும். ஸோ கண்டிப்பா நல்லா ஒரு 4லேருந்து 5 விசில் விட்டு நல்லா வேக வச்சு மூக்கடலையா போட்டுக்கோங்க. இது போட்டு நல்லா அதோட எல்லாமே ஒன்றா சேர்ந்து வர வரைக்கும் கிளறிக்கோங்க. அதுக்கப்புறமா காரத்துக்கு வெறும் மிளகாத்தூளுங்க. இது நான் வீட்ல அரைச்ச மிளகாத்தூள். அதனால கொஞ்சம் காரம் அதிகமா இருக்கிறதுனால, ஒரு ஒரு 1 1/2 சின்ன ஸ்பூன்ல நான் ஒரு 1 1/2 ஸ்பூன் தாங்க போட்டிருக்கேன். ஆல்ரெடி 2 பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். அதுக்கப்புறமா நல்லா அந்த பச்சை ஸ்மெல் போற வரைக்கும் வதக்கிக்கோங்க. ஆ நான் ஆல்ரெடி சன்னா வேக வச்ச அந்த தண்ணியிலேயே அளந்திருக்கேங்க. நான் 2 கப் அரிசி எடுத்திருக்கேன். அதுக்கேத்த மாதிரி தண்ணி, சன்னா தண்ணி கூட சாதா தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணி மெஷர் பண்ணியிருக்கேங்க. நல்லா தண்ணி வந்து கொதி வரணுங்க. அப்படியே நம்ம போட்டுறக்கூடாது. நல்லா தண்ணி கொதி வரட்டும். அதுக்கு முன்னாடி உப்பு சேர்த்துக்கோங்க. நான் சென்னால உப்பு போட்டு வேக வச்சிருக்கேன். ஸோ அந்த தண்ணியும் ஊத்தியிருக்கிறதுனால கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கிறேன். நீங்க உங்களோட அளவு எப்படின்றத பார்த்துக்கோங்க. ஆ லாஸ்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா கொதிக்கணுங்க. நல்லா தள தளன்னு கொதிக்குது பாருங்க. இந்த ஸ்டேஜில நம்ம அரிசிய போட்டுக்கலாம். ஏன்னா கொதிக்கிறதுக்கு முன்னாடியே அரிசிய போட்டா அரிசி உடைஞ்சிடுது. ஸோ இந்த ஸ்டேஜில நானு அரிசிய போட்டுக்கிறேங்க. நல்லா ஃபுல்லா எல்லா அரிசியும் போட்டுட்டு லாஸ்ட்டா ஒரு தடவ கலர்னா போதும். ரொம்ப கலரக்கூடாதுங்க. அரிசி சீக்கிரம் உடைஞ்சிடும். இந்த சன்னா ரைஸ்க்கு பதிலா கூட நம்ப பச்சை பயிறு அதுலயும் செய்யலாம். கருப்பு மூக்கடலை, தட்டைப்பயிறு எல்லாத்துலயுமே செய்யலாங்க. நம்ம குழந்தைங்களுக்கு சத்தான லஞ்ச் குடுக்கணும். நம்ம வீட்ல இருந்தா இத சாப்பிட மாட்டேன், அத சாப்பிட மாட்டேன்னு சொன்னாங்கன்னா, அவங்களுக்கு வந்து பிரியாணி ரொம்ப பிடிக்கும்னா, அந்த ஃப்ளேவர்லயே நம்ம இந்த மாரி சத்தான பொருட்கள அவங்களுக்கு குடுக்கலாங்க. அவ்வளோதாங்க. போட்டு மூடி வச்சுட்டு 2 விசில்ங்க. ப்ரெஷர் ரிலீஸ் ஆயிட்ட பிறகு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். எப்படி இருக்கு அப்படிங்கிறத. அவ்வளோதான். சூப்பரா சன்னா பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இது எப்பவுமே சூடா பிரியாணி நீங்க குக்கர்ல செய்றீங்க அப்படின்னா, உடனே இன்னொரு ஒரு பாத்திரத்துக்கு மாத்திருங்க. ஏன்னா குக்கர் சூட்லயே அது இன்னொரு ஒரு வேக்காடு எக்ஸ்ட்ரா தான் வேகும். ஸோ எப்பவுமே குக்கர்ல இந்த ஒரு டிப்ஸுங்க. குக்கர்ல செஞ்சதுக்கு அப்புறமா இன்னொரு ஒரு பாத்திரத்துல மாத்திருங்க. இப்ப நல்லா சூப்பரா கலர் வந்து உங்களுக்கு வீடியோல எப்படி தெரியுதுன்னு தெரியல. பட் ஆனா நேச்சுரலா பார்க்கும்போது சூப்பரா இருக்குங்க. நல்லா ஒரு ஆரஞ்சு கலர்ல இருக்கு. நான் கலர்லாம் எதுவுமே ஆட் பண்ணல. அப்படியுமே சூப்பரா இருக்குங்க கலரு. அவ்வளோதாங்க லஞ்ச் பாக்ஸ்க்கு சூடான சன்னா பிரியாணி குடுத்தாச்சு.
இதுக்கு சைட் டிஷ்ஷாக நம்ம கத்திரிக்காய் செம்மையாக இருக்குங்க. நான் இன்னொரு நாள் அந்த கத்திரிக்காய் ரெசிபின்னு நான் உங்களுக்கு போடுறேன். ரொம்ப சிம்பிளான ரெசிபி தாங்க கத்திரிக்காய் கிரேவி. நான் வந்து பாப்பாவுக்கு அன்னைக்கு ரைத்தா தாங்க குடுத்து விட்டுருந்தேன். காலையில கொஞ்சம் ரைத்தா நல்லா வெள்ளரிக்காய்லாம் போட்டு, கேரட்லாம் போட்டு அவங்களுக்கு பிடிச்ச மாரி குடுத்துருந்தேன். அவ்வளோதாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நெனைக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.